அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது மதுரை மாநகராட்சி சிறப்பாக செயல்பட்டது. அதிமுக ஆட்சியில சிறந்த நிர்வாகத்திறமை மிக்க மாநகராட்சியா இருந்தது. இன்றைக்கு மாநகராட்சியில மிகப்பெரிய ஊழல். உண்மைதானே? நல்லா எண்ணி பாருங்க. நீங்க வச்சிருக்கிற ஆடு மாடு கோழி பன்னி வரைக்கும் வரி போட்டாங்க. அப்படி வரி போட்டு மக்களை ஏமாற்றி கொள்ளை எடுப்பதற்காக வரி போட்டீங்க. இப்படி எல்லாம் வரி போட்டு வசூல் பண்ணி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசூலை செய்வதற்கு பதிலாக அந்த வரி பணத்தை எடுத்து கொள்ளை எடுத்த அரசு திமுக அரசாங்கத்தை சேர்ந்தவர் என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். தமிழர் எழுச்சி பயண புயலா உருவாச்சே. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு. ஆட்டோ ஓட்டுநர் கோரிக்கை வச்சாங்க. அவர் ஏழைகள். அவர்கள் அந்த ஆட்டோ சங்க உறுப்பினராக இருந்தா அவர்களுக்கு புதிதாக ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் மானியம் கொடுப்பதாக நாங்கள் அறிவிச்சோம். அது நாங்க கொடுக்கிறோம். அதே போல தாலிக்கு தந்தோம். அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் திருமண உதவி திட்டம் 25,000 50,000 தாலிக்கு தந்தோம். ஒரு சவரன் 75,000 ரூபாய் 6 லட்சம் குடும்பத்தை வாழ வைத்த அரசு அதிமுக அரசு. மட்டுமல்ல, திண்டுக்கல்ல 2 கையும் இல்லாத ஒரு தொழிலாளி என்னை சந்தித்து 2 கையும் பொருத்த வேண்டும் என்று கோரிக்கை வச்சார்கள்.